இதுல உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டுமா? போடு, உனக்கு தான் உப்பு போட பிடிக்குமே. உப்பு எப்படி பாரு, ஃபட் 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 ஃபட்னு முடிக்கிறோம் பாரு. அது ஏன்னாக்கா உனக்கு அவசரம், அதை சொல்லு முதல்ல. இப்போ பாரு, இது வந்து ட்ரை ரோஸ்ட் தான், பட் துளி எண்ணெய் எடுத்துக்கிறேன். ட்ரை ரோஸ்ட் தான், ஆனா துளி எண்ணெய் எடுத்துக்கிறேன். இது வந்து வரும் ஆனா வராது அப்படின்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து அந்த டேம்ல இருந்து தண்ணி ரிலீஸ் ஆற மாதிரி அந்த குழம்பு ரிலீஸ் பண்ணுவோம். இது ஆட்டோமேட்டிக்கலி யூ டென்ட் டு திங்க் ஆஃப் தட். பாரு எவ்வளவு கரெக்டா உனக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் பாரு. என்ன ஒரு அசிஸ்டன்ட் உனக்கு. அப்பா நீ இப்ப நான் ஷெஃப், நீ சூ ஷெஃப் இன்னைக்கு. ஆமா கரெக்ட்டா? கரெக்ட். இன்னைக்கு இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நெய் இல்லாம ஒரு ரெசிபி பண்ணிருக்கேன். வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். போன வாரம், ஆக்சுவலா போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் திருப்புல்லாணி பால் பாயசம்க்கு அமக்களமான ரெஸ்பான்ஸ். வி ஹோப் யூ ஹேட் அ வண்டர்ஃபுல் தமிழ் புத்தாண்டு. எக்ஸாக்ட்லி. இதுல நாங்க ரெசிபிஸ் நிறைய பண்ணதுல வந்து நிறைய உங்ககிட்டே கேட்டிருந்தோம், மாம்பழம் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க. பிகாஸ் we always மாம்பழம், yes, given that this is the season, என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு. அதுல we found one very very interesting recipe. இன்ட்ரெஸ்டிங்ன்றதோட அவரோட enthusiasm ரொம்ப பிடிச்சது. at the age of 96 VN நாராயணன்ற ஒருத்தர், தட் இஸ் அவளோட டாட்டர் இன் லா ஆர் டாட்டர் இன் லாவா சொன்னா டாட்டர் இன் லா கமெண்ட் பண்ணியிருந்தா, அந்த ரெசிபியை அனுப்பிச்சிருந்தா. இன்ஃபேக்ட் அந்த ரெசிபி நீங்க அந்த காமெண்ட் செக்ஷன்ல போனாலும் பார்க்கலாம். ஸோ அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நாங்க பண்ண போறது. VN நாராயணன் 96 year old, அவரோட மாம்பழ குழம்பு ரெசிபி தான் நாங்க இன்னைக்கு பண்ணோம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் நேயர் விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். அது ஆக்சுவலா மாம்பழ குழம்பு நம்மளும் பண்ணிருக்கோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் தி சேம், பட் there is a mild difference is there. Correct. அதனால இன்னைக்கு சொன்ன மாதிரியே நாங்க பண்றதுல we are so happy and we are dedicating this episode to you. Yes, exactly. And before we started, I want to show everybody my new tattoo. அடிஷக்க அது கூட மாம்பழ கலர் பாரு, பச்சை கலர், மாயல கலர் அது. So I want everybody to see this. Very good. இது actually regular tattoo தான் அது. ஓஹோ. நாங்கெல்லாம் பண்ணிக்கிறது நீங்க உட்கார்ந்து பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எங்க பாட்டில எங்க பாட்டில இதெல்லாம் பண்ணிப்பாது. ஓ, சோ இந்த மாம்பழ குழம்பு பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும்? இது வந்து கரெக்டா ஒரு 5 நாட்டு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். நல்ல மாம்பழம், ஒரு மாதிரி பழுத்திருக்கிற மாம்பழம் ஒரு 4-5 கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப கட் பண்ணா இது மொத்தம் இதுவாயிடும், பீஸ் ஆயிடும். அதனால கொஞ்சம் ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். I'll tell you how to slit. I've kept இந்த 4த்தையும் ஸ்லிட் பண்ணிருக்கேன். இது பண்றேன். சரி. அதுக்கு வந்து வறுத்துக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் மெந்தியம், அப்புறம் ஒரு 5-6 வெத்த மிளகா, ஒரு 2 டீஸ்பூன் வெல்லம். அது முடிக்கிறதுக்கு கடைசியில. தென் யூ ஆட் திஸ் ஒரு லெமன் சைஸ் புளி, அதுக்கு உப்பு, மஞ்சள் பொடி, அதெல்லாம் தாளிக்கிறதுக்கு கடைசியில தான். அதோட தாளிக்கிறதுக்கு பெருங்காயமும் தாளிக்கிறது. சூப்பர். ஆமா ஆமா. சரி. சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? இது இருக்கட்டும், இங்க நான் வறுத்துக்கிறேன் இத முதல்ல. சரி, இதையும் நம்ம சைடு பை சைடு பண்ணலாமே. பண்ணிடலாம். மாம்பழத்தை I'll just show you how to slit it. இது நம்மாத்துல ஆக்சுவலா அந்த குழம்பு பண்றதுதான். ஆமா, பட் வேற மாதிரி இருக்கும். இதுல ஆக்சுவலா வேற மாதிரி மாம்பழ குழம்பு, கேத்தாண்டப்பட்டி மாம்பழ குழம்புன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? பட் இது மாதிரி ஸ்லிட் பண்ணாக்க so that it goes inside. பாத்துமா கை அது பாட்டுக்கு அது இது கூட பண்ண தெரியல. எனக்கு என்னப்பா தெரியும். நான் அதை கிளீனா பண்ணி காட்டட்டுமா உனக்கு? வேண்டாம், இவ்வளவுதான். that is more than புளிஜலம் போட்டு I'll just இது வந்து வெளிய ஓபன் பாட்லயும் பண்ணலாம். ஓகே. இது I'm just doing it in the cooker as usual. Very good. ஆமா, அவ சொல்லிந்தது வந்து ஓபன் பாட்ல தான் போட்டிருந்தா. தட் இஸ் புளி தண்ணில மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வைக்கிற மாதிரி. அது மாதிரி இது வந்து நான் doing it in இது. So ஒரு விசில் வந்தாக்கா உடனே மாம்பழம் எல்லாம் சாஃப்ட் ஆயிடும். அதனால தான். Got it. So you got it as soon as possible. Okay. In the meantime நீ இது பண்ணிக்கலாம். அது ஓகே. இதெல்லாம் வறுத்து வச்சுக்கலாம். இதுல உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டுமா? போடு, உனக்கு தான் உப்பு போட பிடிக்குமே. உப்பு. இப்போ வந்து I'm adding the மஞ்சள் பொடி. உப்பு எங்க இருக்கு? போட்டுட்டு தான் மஞ்சள் போட்டியா? ஃபுல்லா போட்டியா? அதுக்கு போட்டேன். சரி, இது மஞ்சள் பொடி மேபி இன்னும் கொஞ்சம் வேண்டிருக்கலாம். அது பாத்துக்கலாம். பட் எனக்கு வந்து இல்ல, இந்த கல் உப்பு போட்டாதான் உப்பு போட்ட மாதிரி. அதுதான் எனக்கு. மீனிங் you are able to feel it and put it. இந்த பாரு இந்த மாங்காய் எல்லாம் அப்படியே போடுறேன் பாரு. ஓடு ஷக்க. நம்ம மாத்துல ஆக்சுவலா இந்த பெரிய குக்கர் இருக்கு பாரு. ஆமா, அதுல பண்ணுவேன். எத்தனை மாங்காய் போட்டு பண்ணுவேன் தெரியுமா? சொல்லிடாத, பயந்துருவா எல்லாரும்.
இன்னும் ஒரு ஸ்லிட் பண்ணணும். பண்ணா பண்ணி தரேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணு பார்ப்போம். கை பார்த்து இல்ல அது பாட்டுக்கு அது என்ன அது பாட்டுக்கு வெட்டினாலும் அது நாங்கெல்லாம் அதெல்லாம் பண்றதுதான் விழுப்பும் எங்களுக்கெல்லாம். அதெல்லாம் சபாஷ். இன்னும் கொஞ்சம் இந்த புளி தண்ணி பாக்கி இருக்கு பாரு. ஓகே, அதை விட்டுடுறேன், சரியா இருக்கும். சரி, ஓகே, ஃபேண்டாஸ்டிக். எனக்கு இந்த கை வாட்டமே வராது, இந்த சைடு. ஐ கேன் நெவர் டூ இட் திஸ் சைடு. ஓஹோ, ஐ ஆல்வேஸ் கீப் இட் திஸ் சைடு. இப்படி அது என்னவோ அது பழக்கமா போயிடுச்சு. வெரி குட். ஸோ இது வந்து ஒரு விசில். ஆமா, ஒரு விசில், இன்னொரு விசில் வர ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் அணைச்சுடலாம். ஓகே, அந்த மாதிரி. அதுக்குள்ள வறுத்துக்கலாமா? வறுத்துக்கலாம். எப்படி பாரு, ஃபட் 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 ஃபட்னு முடிக்கிறோம் பாரு. அது ஏன்னாக்கா உனக்கு அவசரம், அதை சொல்லு முதல்ல. இப்போ பாரு, இது வந்து ட்ரை ரோஸ்ட் தான், பட் துளி எண்ணெய் எடுத்துக்கிறேன். ட்ரை ரோஸ்ட் தான், ஆனா துளி எண்ணெய் எடுத்துக்கிறேன். இது வந்து வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ட்ரை ரோஸ்ட் ஆனா எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ வந்து பாரு, தோரம் பருப்பு போடுறேன் நான். கரெக்டா, வெரி குட்மா. கேமராக்கு ஃபேவரா போடுற, வெரி குட். பின்னிட்ட போ. இல்லாட்டா கரெக்டா போன வாட்டி நம்ம அந்த ப்ளூபர்ஸ்ல இருந்ததே திருப்புல்லானி பால் பாயசம்னா கரெக்டா அதை கவர் பண்ண. ஆமா, நீ வந்து அதெல்லாம் எனக்கு போடவே மாட்டேங்கிறியே. போடவே மாட்டேன், அதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருந்து பார்க்கணும். நீ இன்ஸ்டாகிராம்ல எனக்கு அது எப்படின்னு பாக்குறது தெரியல ராகேஷ். சரி, அடுத்த வாட்டி அனுப்புறேன். இது என்ன கொஞ்சம் செவக்க வரணும், கொஞ்சம் நல்ல வாசனை வரணும். ஓகே, தோரம் பருப்பு அது பாரு, அந்த வெந்தயம் நம்ம அந்த மாம்பழ குழம்பு பண்ணுவோமே, அதுல வெந்தயம் போடுவோம். அதுல வந்து வெந்தயம் உண்டு, ஆனா தனியா போடுவோம் நம்ம. பட் இதே தோரம் பருப்பு உண்டு. ஆமா ஆமா ஆமா, தோரம் பருப்பு தான் நிறைய ஆக்சுவலா. அதுல வந்து பெருங்காயம் வந்து கட்டி, பெருங்காயம் வந்து பெருங்காயம், தனியா, அப்புறம் பருப்பு மூணுமே கொஞ்சம் தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை அதுவும் போட்டு, அப்புறம் மிளகா வத்தல், அதெல்லாம் அது இதுன்னு அதுல எல்லாம் ஒண்ணுதான். Taste and how you make it. Correct. And but it is the தோரம் பருப்பு அரைக்கிறது which gives it the consistency. கடலை பருப்பும் கொடுக்கும், பட் இதுக்கு வாசனை ஜாஸ்தி. கடலை பருப்புக்கு நான் எப்பவுமே சொல்வேனே, எனக்கு அது பிடிக்காது. கடலை பருப்பு is also little hard to digest இல்ல? ஆமா, அது என்னவோ தெரியல, முதல்ல இருந்தே எனக்கு கடலை பருப்பு கண்டாலே பிடிக்காது. எனக்கு கொத்தமல்லி பிடிக்காது. அது மாதிரி தான். I don't know why I am so partial about that. But still, you know, I can't do it. இது பாரு, இது ஆயிடுத்து பாருது. இதுக்கு ஆக்சுவலா இந்த மாம்பழ குழம்புக்கு நம்ம மாத்துல என்ன பண்றதுனாக்கா பருப்பு தொகையல். கரெக்ட். அது நம்ம மாத்து வே ஆஃப் டூயிங் பருப்பு தொகையல் இஸ் சோ டிஃபரெண்ட். அது இந்த நிறைய பேர் ஆத்துல எல்லாம் மிளகு அதெல்லாம் வைப்பா, பூண்டு பிடிக்கிறவா பூண்டும் வைப்பா. நம்ம மாத்துல வந்து வெறும் மிளகு, அந்த பருப்பை நல்லா வறுத்துட்டு கருப்பு வராதபடி நல்லா இவ்வளவு திருவின தேங்காய், ஒரே ஒரு தூண்டு வேணும்னா அந்த இதோட மூக்கு, மிளகா வத்தலோட மூக்கு, பெருங்காயம், அவ்வளவுதான். அதுக்கு மேல தேங்காயும் அவ்வளவுதான். உப்பு வச்சு பச்சை உப்பு வச்சு அரைச்சு விடுவோம். நாங்க வந்து சின்ன வயசுல வந்து, இப்ப கூட ஆக்சுவலா சின்ன வயசுன்னு இல்லை, பட் எப்படி தெரியுமா, இந்த குழம்பு வந்து ஒரு ரவுண்டு தட்டுல வந்து பருப்பு தொகையில வந்து சாதத்துல பிசிஞ்சிட்டு நெய்யோட அந்த தட்டோட ஓரத்துல வந்து ஒரு பாத்தி மாதிரி கட்டிடும். கரெக்ட். அது அந்த அந்த கேப்புக்குள்ள நாங்க அந்த குழம்பை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அங்கேருந்து அந்த டேம்ல இருந்து தண்ணி ரிலீஸ் ஆகிற மாதிரி அந்த குழம்பை ரிலீஸ் பண்ணுவோம். இது ஆட்டோமேட்டிக்லி யூ டென்ட் டு திங்க் ஆஃப் தட் பாரு. இந்த பாரு, இப்ப வரது வாசனை வருது பாரு, இப்ப இதை அணைச்சுட்டேன் நான். வெரி குட். இந்த இதுலயே கொஞ்சம் செவந்துரும் அது. சரி, அதனால தான் அது. ஓகே, நாட் தட் ரொம்ப வரத்தேன்னு வெச்சுக்கோ, இந்த ஷூட்டுக்கு கருத்துரும். இப்போ விசில் வர மாதிரி கொஞ்சம் வரட்டும், அது ஒரு விசில் ஃபுல்லா வரட்டும். ஓகே, டன். சோ இத வந்து விசில் வந்த உடனே நம்ம அணைச்சிக்கலாம். ஆமா, இத வந்து கூல் டவுன் ஆன உடனே அரைச்சிட்டு வந்துரும் பேஸ்டா. ரொம்ப அதான் சொல்றேன், எல்லாமே வழுமூணா அரைக்க கூடாது, கொஞ்சம் அந்த கொரகொரப்பு இருக்கணும், அப்பதான் அது வாசனையும் இருக்கும் நம்மளுக்கு. சரி மாமி, சரி மாமி சொல்லாதடா. சரி கொரகொரன்னு அரைச்சிட்டு. ஆமா, இப்போ வந்து இத தரக்கலாம். மாச்சே காப்பாத். விசில் அடங்கிடுத்து. ஜாகிரதமா சுட போறது. பார்த்தேன். ஆஹா, சபாஷ். பாரு, இந்த ஸ்லிட் பண்றது அவர் முழுசா போடுனாக்க வேற மாதிரி மாங்காந்தாக்கா அழகா போத்திருக்கலாம். பாரு இப்படி இருக்கு பாரு. இப்போ சபாஷ். இப்போ இதை பற்ற வச்சுட்டு, இப்போ இதை அரைச்சி வச்சிருக்க பல்ப் இருக்கு இல்லையா, பேஸ்ட். ஆஹா,
இது வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம நீ சொல்ற மாதிரி நம்ம பண்றதுல வந்து கொஞ்சம் தனியா இருக்கு. தனியா நிறையவே போகணும். அது கொஞ்சம் இந்த பருப்பு எல்லா பருப்பும் வைக்கிறோம் வேற. கரெக்ட். பெருங்காயம் கட்டி சொல்றேன். இப்பதான் தாளிக்கிறதுக்கு தான் இங்க we are using இது. ரைட். I hope we do justice to this. இது பாவம் அவ்வளவு வயசுல அழகா ஆசையா எழுதியிருக்காரு பாரு. அத சொல்லு. இது தோர்மர் இருக்கிறதால ரொம்ப வாசனையா இருக்கும். இது பாரு, நீ அரைச்சி வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊத்துறேன் இதுல. பாரு எவ்வளவு கரெக்டா உனக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் பாரு. என்ன ஒரு அசிஸ்டன்ட் உனக்கு. அப்பா நீ இப்ப நான் ஷெஃப், நீ சூ ஷெஃப் இன்னைக்கு. கரெக்டா? கரெக்ட். அதானே பார்த்தேன். இன்னைக்குங்கிறத விட்டுக்காத. ஆமா. இது வந்து கொஞ்சம் இது போடுறேன், வெல்லம். ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா. இது கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சு அந்த பருப்பு ஆட் பண்ணல கொஞ்சம் திக்கன் ஆகும். கரெக்ட். அதுக்கு தான் அந்த பருப்பு ஆட் பண்றதே. ஓகே. உப்பு சரியா இருக்கு. இது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நாட்டு மாங்காய் கிடைக்காட்ட கூட நீல மாம்பழம் இருக்கு இல்லையா, எண்ட் ஆஃப் த சீசன், அப்ப அது வரும். அத போட்டு பண்ணினா சூப்பரா இருக்கும் அந்த வாசனை. ஆமா. இன்னைக்கு ஆக்சுவலா அலுமினியம் நான் போயிருந்தப்ப கூட அங்க நிறைய இருந்தது நாட்டு மாங்காய். ஆனா எல்லாம் மொட்டை காய். கொஞ்சம் கூட அந்த ஷேப்பு இதுவே வரல. கொஞ்சம் கொதிக்கட்டும் அது. ஓகே, டன். நன்னா இது பாரு. அந்த அந்த மாம்பழமும் கொஞ்சம் அப்படியே அந்த ஓரத்துல இதுவா இருக்கு. அண்ட் இது திக்கனும் ஆயிருக்கு பாரு. மாம்பழ ஜூஸ் இந்த மாம்பழத்தை இப்ப இந்த குழம்ப இப்ப விட நாளைக்கு சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். கடாய் சூடா இருக்கு. இப்ப பாரு எண்ணெய் ஊத்துறேன் பாரு. அடா இன்னைக்கு இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நெய் இல்லாம ஒரு ரெசிபி பண்ணிருக்கேன். கடுகு, ஒரே ஒரு வெத்த மிளகா, இது கருவேப்பிலை, அது கொஞ்சம் பெருங்காயம். கொஞ்சம் கருவேப்பிலை தான் போறேன். இதோ போட போறேன். போட்டுக்கு பாரு இந்த பெருங்காயம் பத்தியா, அதையும் போட்டுடுறேன். சபாஷ். இது அதுக்குள்ள போட்டுட்டுமா அந்த குழம்பு கொஞ்சம்? வர இப்போ வர. ஏண்டா இப்படி பறக்கிற? இல்லம்மா, அது இப்படி ஃபுல்லா அந்த ஃப்ளேவர் இன்ஃபியூஸ் ஆகுமா? அதெல்லாம் இதை கொட்டிடணும், அப்புறம் அதுல பண்ணணும். அது பண்ணணும். அது சபாஷ், வெரி குட். உமாச்சிக்கு வச்சாச்சு. குழந்தை ரெடியா டேஸ்ட் பண்றதுக்கு? மச்சி காப்பாத். எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். எல்லாரும் சம்மர் ஹாலிடேஸ் நல்லா என்ஜாய் பண்ணணும். அப்ப வாசனை பார்த்ததுக்கும் இப்பக்கும் நல்லா அந்த மாம்பழம் வாசனை ஊறி இருக்கு. திருக்கும் இது வந்து இந்த மாதிரி மாம்பழம்னாக்க நாட்டு மாம்பழம்னா இன்னும் வாசனையா. கரெக்ட். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கிளாஸ், அவுட்ஸ்டாண்டிங். இதுல வந்து அந்த மாம்பழத்தோட வாசனை இப்பதான் ஊற ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இன்னும் ஊறித்துனா, அது அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு பண்ணி நாளைக்கு சாப்பிட்டாதான் பிரமாதமா இருக்கும். பட் த ஃபிளேவர்ஸ் ஆர் ஃபேன்டாஸ்டிக். எனக்கு வந்து வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இங்க ஆட்ல பண்றது வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் இன்கிரீடியன்ஸ், பட் தனியா கொஞ்சம் நிறைய இருக்கும். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். பட் திஸ் இஸ் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். Thank you so much. இவ்வளோ ஒரு அழகான ஒரு ரெசிபிக்கு நீங்க யூ டுக் த டைம். இவ்வளோ ஒரு பெரியவர் வந்து சமையல் அவ்வளோ ஆசை இருக்கு, அதை நீங்க சொல்லி அதை காமெண்ட் பண்ணி. We are so proud to. Yes, we are very blessed actually. Yes. So இந்த மாதிரி பாருங்க, watch our அம்மாவும் நானும். And உங்களுக்கு தெரிஞ்ச மாம்பழ ரெசிபிஸ் or any other recipes that you think you can share with us, அதிலேயே காமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது all your nostalgic. Yes, which we do come across so many things. அதே மாதிரி உங்களுக்கு authentic தெரிஞ்சதுனாக்கா you please write to us the recipe. So and we'll be more than happy to feature it. Thank you again very much. We will see you in another episode of Ammavu Nanum. Take care. Bye.